புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இன்றைக்கு கோவிட் என்கிற ஒரு பெரிய நோய் தொற்றுக்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே இந்த கை கழுவுற ஹேபிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த ஜெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய பயாலஜிக்கலாக இந்த கிருமிகள் எல்லாம் நம்ம கையில் இருக்கும். அதனால் இந்த கைகள் எல்லாம் நம்ம கழுவணும். இல்லைன்னா அந்த கிருமிகள் நம்மளுடைய வாய் வழியாகவோ இல்லை வேறு ஏதாவது விதத்தில் நமக்கு அந்த தொற்றுகளை ஏற்படுத்துங்கிற இந்த அறிவெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் தோன்றிய அறிவியல் முன்னெடுப்புகள் தான். 1930கள் 40கள்லாம் இந்த கிருமிகளை பற்றிய அறிவு, ஜெர்ம்ஸை பற்றிய புரிதல், இது நமக்கு தொற்று உருவாக்குங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்களில் இந்த அறிவியல் உலகமே கண்டுகொள்ளாத ஒரு தருணத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு நபர் வரலாற்றில் வருகிறார். த சேவியர் ஆஃப் மதர்ஸ் என்று உலகம் கொண்டாடக்கூடிய செம்மல்வீஸ் என்கிற ஒரு மருத்துவர். உங்கள் யாருக்கும் இவங்களை பற்றி தெரிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் இவங்க செஞ்ச விஷயத்தை பற்றி சொன்னால் நீங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவங்க இருந்த காலகட்டத்தில் சைல்டு பெட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. மகப்பேறு முடிஞ்ச உடனே குழந்தைங்களை பெற்றெடுத்த பிறகு ஒரு 2-3 நாளில் நிறைய தாய்மார்கள் உடனே இறந்துருவாங்க. ஏன் நம்ம இந்தியாவில் கூட அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குழந்தை பிறந்த 2-3 நாளில் அந்த தாய்க்கு ஜன்னி இறந்துட்டாங்கன்னு நம்ம கிராமங்களில் இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதை சைல்ட் பெட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. செம்மல்வீஸ் ஒரு விஷயத்தை ரொம்ப உற்று கவனித்தாங்க. அவங்க ஒரு மகப்பேறு மருத்துவமனை பிரிவினுடைய உதவி மருத்துவ அதிகாரியாக பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக அவங்க நோட் பண்ணாங்க. மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் பிரசவம் பார்த்தாங்கன்னா அவர்கள் பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த தாய்மார்களில் 20-30% பேர் இறந்து போகிறதே இவங்க நோட் பண்ணுறாங்க. ஆனால் மகப்பேறு மருத்துவம் மட்டுமே பார்க்கக்கூடியவர்களும் செவிலியர்களும் பார்க்கிற மகப்பேறு மருத்துவம் பார்த்த பிறகு அதில் இறந்து போகிற தாய்மார்களினுடைய சதவிகிதம் 1-5% தான் இருக்குது. இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ஏன் அவங்க பார்த்தா இறப்பு விகிதம் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவங்க பார்த்தா இறப்பு விகிதம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஏன் குழந்தை பெற்ற உடனேயே இந்த தாய்மார்கள் எல்லாம் 2-3 நாளில் காய்ச்சல் இறந்து போகிறாங்கங்கிறத ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க செம்மல்வீஸ். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிபடுது. இவருடைய நண்பர் ஒரு மருத்துவர் ஜாக்கப்ங்கிறவர் பிரேத பரிசோதனை செய்து விட்டு வந்த ஒரு 3 நாளில் அவர் இறந்து போகிறார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, காயமாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அப்போ இவங்க யோசித்தாங்க, பிரேத பரிசோதனை செஞ்சுதா அந்த பிரேதத்திலிருந்து ஏதோ ஒன்று நம்ம கையில் அது சேருது, அது இவரையும் பாதிச்சிருக்கு, அதனால தான் இவர் இறந்துருக்காருன்னா, ஒருவேளை அப்போ பிரேத பரிசோதனை செய்துட்டு வந்த மருத்துவர்கள் நேராக மகப்பேறு செய்வதால தான் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இவங்க எல்லாரும் இறந்து போகிறாங்களோன்னு இந்த விஷயத்த முதல்ல அவங்க கண்டுபிடிச்சி, இனிமேல் மருத்துவர்கள் மகப்பேறு அந்த வார்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சானிடைஸ்டு லைமில் கைகளை கழுவிட்டு தான் உள்ளே போகணும்னு இவங்க சொன்னாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, இன்றைக்கி இந்த க்ளீன் ஹேபிட்டு, சானிடைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஜெர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதால் இதெல்லாம் செய்கிறோம். இவங்க முன் வச்ச காலங்களில் ஜெர்ம்ஸை பற்றிய புரிதலே இல்லாத காலம். இவர்களை விட பெரிய மருத்துவர்கள் எல்லாம் இவங்களை திட்டுறாங்க. அப்போ செத்து போகிறதுக்கு டாக்டர்ஸே காரணங்கிறியா? ஒரு தண்ணியில் கை கழுவுனா, ஒரு கெமிக்கலில் கை கழுவுனா இந்த சாவு நடக்காமல் போயிடுமான்னு அந்த மருத்துவமனையை விட்டு செம்மல்வீஸை வெளியேற்றுறாங்க. அவங்க மருத்துவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள புறக்கணிக்கிறாங்க. அவங்க திரும்ப தன்னுடைய நாட்டுக்கே தன்னுடைய நாட்டு மருத்துவமனைகளில் இந்த லைம், இந்த நீரில் எலுமிச்சை கலந்த அந்த ஒரு கெமிக்கல் தண்ணியில் கை கழுவுங்க, சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் மகப்பேறு பாருங்கள், அப்போ தான் இந்த சைல்டு பெட் ஃபீவருங்கிறத நம்ம குணப்படுத்த முடியுது, இது வராமல் தடுக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. இவங்க செஞ்ச இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு ஆச்சரியமானதுன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாரும் கையில் கிருமி இருக்குது, சோப்பு போட்டு கை கழுவணுங்கிற இந்த புரிதலுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம்னா, இந்த புரிதலை பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டியவர் தான் செம்மல்வீஸ் என்கிற மருத்துவர். ஆனால் அவர் அன்றைக்கு அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் இன்றைக்கும் சேவியர் ஆஃப் மதர்ஸ் என்று இந்த உலகம் கொண்டாடுகிறது என்றால், அவர்களுடைய நாட்டில் மகப்பேறு நடந்த பிறகு ஒரு தாய்மார்கள் கூட நோய் தொற்றில் இறக்காதபடி ஒரு பெரிய புரட்சியை செம்மல்வீஸ் செய்தார் என்று பார்க்கிற போது, வாழ்க்கையில் இந்த வரலாற்றிலே பல பேர் பல அற்புதங்களை செஞ்சுட்டு வரலாற்று புத்தகத்தில் நமக்கு தெரியாத இடங்களிலே இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒருவர் செம்மல்வீஸ் என்கிற சேவியர் ஆஃப் மதர்ஸ். நன்றி, வணக்கம்.